அறிவில்ல உங்களுக்கு? ஏன் இப்படி குறுக்க வந்து நிக்கிறீங்க? ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தலையா? வாங்குனத வட்டியோட திரும்ப கொடுக்க தான் வந்திருக்கோம். நரம்பு மாதிரி இருந்துகிட்டு நீ எங்களை அடிக்க வரியா? நீ எல்லாம் சிட்டி ஆளு, அடிதடி ரத்தம்லாம் பாத்திருக்க மாட்ட. நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க. நாங்க உன்னை பின்னி எடுத்துடுவோம். இத பாருங்க, நான் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வழிய விடுங்க. ஏய், சும்மா பேசி இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்காத. அப்ப அடிச்சல, இப்ப அடி பாக்கலாம். தயவு செஞ்சு வழிய விட்டுருங்க. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். நான் இப்ப போகலன்னா ஒரு பொண்ணுக்கு அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும். உனக்கே இப்ப ஆபத்து வந்திருக்கு, நீ வேற ஒரு பொண்ணை காப்பாத்த போறியா? இத பார், என் மேல கை வச்சா என்ன ஆகும்னு காட்டதான் இப்ப இங்க வந்திருக்கேன். நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, யார வேணாலும் கூப்பிடு. என்ன நடக்குதுன்னு இப்ப பாத்துடலாமா? இந்த கை தானே என்ன அடிச்சது? இந்த கை தானே. இந்த கையை இப்போ நான் உடைக்க போறேன். என்ன இது? அசோகாக்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. பக்கத்துல தான் இருக்கேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் வரலையே. பயமா இருக்கே. மீனாட்சி எப்படியாவது காப்பாத்தியே ஆகணுமே. வேற வழியே இல்லை. இவங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட வேண்டியதுதான். என்ன இது? அக்கா இன்னும் வரலையே. அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா நானும் சீக்கிரமா ஆனந்த பாத்துருவேன். ஐயோ, இந்த ஆள் வேற வரானே. இந்த ஆள் கண்ணில் பட்டா நான் மாட்டிப்பேன். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். அவன் போனதுக்கு அப்புறம் வருவோம். இவ எதுக்கு இப்ப இங்கே வந்திருக்கா? இவ தேடுறத பார்த்தா கண்டிப்பா மீனாட்சியை தேடிதான் வந்திருப்பா போல இருக்கு. மீனாட்சி, 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 மீனாட்சி.
வசு அக்காவை பார்த்துட்டு தான் அவங்க ஒளிஞ்சு நிக்கிறான். அக்கா வேற என்ன தேடிட்டு இருக்காங்க. நான் குரல் கொடுத்தேன்னா அந்த ஆள் கண்டிப்பா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். இப்ப நம்ம எதுவும் பேசக்கூடாது. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. இவ கண்டிப்பா மீனாட்சியை தேடி தான் போறா. இவளை ஃபாலோ பண்ணி போனாலே மீனாட்சி பிடிச்சிடலாம். உன் கையில மீனாட்சி சிக்கவே மாட்டா. ஆனந்த நட்சத்திரம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். மீனாட்சி, மீனாட்சி. இந்த இடத்துல தானே மீனாட்சி நிக்கிறேன்னு சொன்னா, ஆளை காணுமே. மீனாட்சி, மீனாட்சி. அந்த இன்ஸ்பெக்டரும் இங்கதான்க்கா இருக்கான். அதான் அவனுக்கு தெரியாம நான் ஒளிஞ்சிருக்கேன். என்ன ஆச்சு இவளுக்கு? சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அக்கா என்ன தேடி இங்க வந்தும் அவங்க கிட்ட பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேனே. ஐயோ, இது வந்தா பெரிய ரிஸ்க் ஆச்சு. என்ன பேபி, பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருந்துகிட்டு ரவுடி பேபி வேலையெல்லாம் பாக்குறியா? ஏய், இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? ஏய், என்ன முறைக்கிற? நான் எதுக்கு சார் உங்களை முறைக்கணும்? நீங்க தான் எதையோ மறைக்கிறீங்க. இங்க பார், இனிமே இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மீனாட்சிக்காக என்கிட்ட பறிஞ்சு பேசுனது, கபடி போட்டியில என் கவனத்தை திசை திருப்பி முத்தரசனை அனுப்பி வச்சது எல்லாமே மீனாட்சிக்காக தானே? சார், அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் தானே. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுறதா? மீனாட்சி எங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சார், மீனாட்சியை ஒளிச்சு வச்சிருக்கிற நீங்களே அவ எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? மரியாதையா அவளை திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வேணாம் வசுந்தரா, என்கிட்ட விளையாடாத. மீனாட்சி எங்கேயோ நீ வச்சிருக்கிற. மரியாதை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஏய், இப்ப மீனாட்சி மீனாட்சின்னு கத்தனல்ல, எதுக்கு? சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏய், ஒழுகாத. மீனாட்சியோட அண்ணன் அவளை காணோன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். இப்ப நீ அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கறதால கண்டிப்பா அவ உனக்கு போன் பண்ணிருப்பா. இப்ப அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு நீயா சொல்றியா, இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற முறையில விசாரிச்சாதான் சொல்லுவியா? சொல்லு. பார், மீனாட்சியோட அண்ணன் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என் அக்கா சுசித்ராவும் ஆனந்த நட்சத்திர கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக மீனாட்சி ஊருக்குள்ள வந்திருக்கா, அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைன்னு புகார் கொடுத்திருக்காங்க. மீனாட்சி அக்யூஸ்ட்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ற நீயும் அக்யூஸ்ட் தான். அதனால மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்களை உள்ள தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, என் பையன் கல்யாணம் நடக்கணும்னு என் அக்கா சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? என் பொறுமையை நீ சோதிக்காத. மீனாட்சி எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடு, இல்ல உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். சார், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மீனாட்சியை நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு தெரியுமா? நீ என்ன சொல்ற? ஆமா சார், நீங்க அவளை கடத்தினது, வீட்ல அடைச்சு வச்சது, இந்த எல்லா விஷயத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டா. அத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணீங்க, உடனடியா நான் அதை எஸ்பி காமிச்சிருவேன். புரியுதா? அதோட மட்டும் இல்ல, சென்னையில எனக்கு ஏகப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் தெரியும். அவங்க கவனத்துக்கு இதை நான் கொண்டு போனா நடக்கிறதே வேற. பாத்துக்கோங்க. நீ சொன்னியே அவங்க எல்லாருக்கும் இந்த ராஜா எவ்வளவு பெரிய டெரர்னு தெரியும்.
ஏய் மீனாட்சி, நீ இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ வெளியில வரல, இந்த வசுந்தராவ உன் கண்ணு முன்னாடியே கைது பண்ணி தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். வந்துரு. ஐயோ, அக்கா இவங்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அவனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே. ஓ, உங்களை பார்த்துதான் மீனாட்சி ஒளிஞ்சிட்டு இருக்காளா? மீனாட்சி, நீ ஒண்ணும் பயப்படாத, தைரியமா வெளியே வா. இந்த இன்ஸ்பெக்டரால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் ஒரு தப்பான ஆளு, அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நாம யாரும் குற்றவாளி இல்ல, இவர்தான் குற்றவாளி. நீ தைரியமா வெளியே வா மீனாட்சி. ஏய், நீ என்ன மீனாட்சி கூப்பிடுறத? இப்ப நான் கூப்பிட்டு வரேன் பாரு. ஐயோ, நாம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னால வசு அக்காக்கு தான் சிரமமா இருக்கும். ஒருவேளை மீனாட்சி இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு தான் ஒளிஞ்சிருக்காளோ? எதுக்கோ இங்க இருந்து போற மாதிரி போக்கு காட்டிட்டு இந்த ஆள் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வந்த மீனாட்சியை கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். கண்டிப்பா மீனாட்சி என்ன பார்த்துட்டு தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இப்போதைக்கு தேடுறது புத்திசாலித்தனம் இல்ல. அதனால தான் வசுந்தரா கூப்பிட்டு அவ வெளியில வரல. இப்ப போற மாதிரி போக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அவளை தூக்கிட வேண்டியதுதான். எப்படியாவது மீனாட்சியை பிடிச்சே ஆகணும். இங்க பாரு வசுந்தரா, இதோட மீனாட்சியை கண்டுபிடிச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற உன் நினைப்ப மறந்துரு. இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற கடைசி வாணி. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலை பண்றத பார்த்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாடா தொலைஞ்சா. எனக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலை? சொல்லிட்டீங்கல்ல, நான் இனிமே இதுல தலையிட மாட்டேன். அது அந்த இன்ஸ்பெக்டர் கிளம்பி போவான்னு நினைச்சா அக்காவும் கிளம்பி போயிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்காக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சுந்தரி சுருண்டிடுச்சு. ஏண்டி, எங்களுக்கே தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டு எங்களுக்கே பிலிம் காட்டுறியா? நான் கபடி விளையாட்டுல வேணா தோத்துருக்கலாண்டி, ஆனா கல்யாண விஷயத்துல தோக்கவே மாட்டேன். இலக்கியாவுக்கும் ஆனந்துக்கும் தாண்டி கல்யாணம், இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏண்டி, கொஞ்சோண்டு மருந்து தான் தெளிச்சு அதுக்குள்ள எப்படி மயங்கிட்டா? அவ்வளவுதான் பாட்டி, இதெல்லாம் வர்த்து இல்லாத பீஸ். இவள என்னடி பண்ணலாம்? அதான் என் ஃப்ரெண்டு ஸ்வேதா இருக்கால, அவகிட்ட ஒப்படைச்சிடலாம். அவளை மீறி இவளை யாராலையும் வெளியில கொண்டு வரவே முடியாது. கல்யாணம் முடியற வரைக்கும் கச்சிதமா இவளை ஸ்வேதா பாத்துப்பா. அதுக்கப்புறம் முதல்ல ஆனந்த் இலக்கிய கல்யாணம் முடியட்டும் பாட்டி, அதுக்கப்புறமா இவளை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். டாக்டர், டாக்டர் வாங்க டாக்டர்.
கார்த்திக் என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி பாரு. சரி டாக்டர். வாங்க டாக்டர். வந்துட்டாரு மாமா வந்துட்டாரு. வணக்கம்மா. வெளியில வாங்க, சீக்கிரம் வாங்க டாக்டர். போய் பாருங்க. அண்ணா அண்ணா மாமா. இங்க இப்ப போக வேணாண்ணே, அவங்க பார்த்துட்டு வரட்டும். இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்கேயும் வலிக்குதாமா? டாக்டர் வலிக்குது. டாக்டர் என் குழந்தைங்க எப்படி இருக்காங்க? டாக்டர் என் குழந்தைங்களோட இதயம் துடிக்குதா டாக்டர்? உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா டாக்டர்? தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். தப்பா நினைக்காதீங்க, அத என் கழுத்துல மாட்டி காதுல வச்சு விடுறீங்களா? எனக்கு என் குழந்தைங்க எதையும் துடிக்கிறத கேட்கணும். கெஞ்சி கேக்குறேன், நீங்க எனக்கு சாமி மாதிரி. தயவு செஞ்சு என் கழுத்துல மாட்டி விடுங்க டாக்டர். இங்க பாருமா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. டாக்டர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அதை எடுத்து மாட்டுங்க டாக்டர். கொஞ்சம் கொடுங்கம்மா. கருப்பணசாமி, வெண்ணிலா உனக்காக எவ்வளவு வேண்டுதல் பண்ணிருக்கா. எனக்காக உன் கோயிலுக்கு மண் குதிரை தூக்கிட்டு வந்தாலே, அவன் போகாத கோவில் கிடையாது, பண்ணாத வேண்டுதல் கிடையாது, இருக்காத விரதம் கிடையாது. நீ தான் எப்படி அவளை காப்பாற்றணும். என் குழந்தைங்களோட இதய துடிப்பு கேக்குது டாக்டர், கேக்குது டாக்டர். இதயம் துடிக்கிறது நல்லா கேக்குது. அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவன் வயிற்றுக்கு குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. வேணா என் உயிரை எடுத்துக்கோ, அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அண்ணா என்னண்ணா, அண்ணா அழாதீங்கண்ணா, அன்னைக்கு எதுவுமே ஆகாதுண்ணா, சீக்கிரம் குணமாயிட்டு வாங்கண்ணா. டாக்டர் டாக்டர், வெண்ணிலா இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? என் குழந்தைங்க எப்படி இருக்காங்க டாக்டர்? யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. உங்க குழந்தைங்க வெண்ணிலா 3 பேரும் சேஃபா இருக்காங்க. அந்த கருப்பணசாமி தான் வெண்ணிலாவையும் குழந்தையும் காப்பாத்திட்டார். டாக்டர், நான் வெண்ணிலாவை பார்க்கலாம்ல? முத்தரசன் சார், நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. உங்க வைஃபும் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க.
அதுக்கு முதல் காரணமே இந்த அன்னக்கிளி தான். என்னதான் இங்கிலீஷ் மருத்துவம் படிக்கலனாலும் பாரம்பரிய கை வைத்தியத்தை வச்சு வெண்ணிலாவையும் அவங்க வயித்துல இருக்க குழந்தைங்களையும் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த மூலிகை மருந்துங்களை மட்டும் சரியான நேரத்துல குடுக்கலன்னா இங்க என்ன நடந்திருக்கும்னு சொல்லவே முடியாது. மிகப்பெரிய இழப்பே நடந்திருக்கும். அம்மா, நான் உங்களை வெறும் மருத்துவ வச்சியா பார்க்கல, அந்த வீரபாண்டி அம்மனாவே பார்க்கறேன். ஐயோ தம்பி, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க தம்பி. முத்தரசன் சார், வெண்ணிலாவுக்கு இன்னும் ப்ளீடிங் நிக்கல, அதை உடனே நிறுத்தி ஆகணும். அதுக்காக ஊசி மருந்து எழுதியிருக்கேன், அதை இமிடியேட்டா வாங்கிட்டு வந்துருங்க. வாங்க போலாம். சார், இந்த இன்ஜெக்ஷன் இருக்கா சார்? சார், இந்த கம்பெனி மருந்து நம்ம கிட்ட இல்ல. இதுலயே வேற கம்பெனி மருந்து இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? வேற கம்பெனியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். டாக்டர், நான் முத்தரசன் பேசுறேன். ஒண்ணுல நீங்க எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன்ல வேற கம்பெனி தான் இருக்குன்னு சொல்றாங்க, பரவாயில்லைங்களா? வேற கம்பெனி மருந்தை நம்பி ரிஸ்க் எடுக்க முடியாது. இன்னும் 2-3 மெடிக்கல் ஷாப் ஏறினாலும் பரவாயில்ல, நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷனையும் வாங்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க். இல்ல அதே கம்பெனி வாங்கிட்டு வந்து டாக்டர். ஓகே சார், வாங்க போலாம். அண்ணா, இந்த இன்ஜெக்ஷன் இருக்காண்ணே? பார்க்குறேன் சார். இல்லை சார், இந்த மருந்து நம்மகிட்ட இல்லை சார். சார் வாங்க சார். சார் சொல்லுங்க சார். இன்ஜெக்ஷன் இருக்கா சார்? சார், இந்த கம்பெனி மருந்து இல்லை சார். நீங்க கொடுங்க சார். சரிங்க சார். வாங்க சார். இந்த இன்ஜெக்ஷன் இருக்கா பாருமா? இருங்க சார். இருக்கு சார். சீக்கிரம் கொடுமா. ரிலாக்ஸா இருங்க சார். சார் இந்தாங்க சார், நீங்க கேட்ட மெடிசின்ஸ். சார் சேஞ்ச். ருத்ரா சார், ருத்ரா சார், என்னாச்சு சார்? சார், ருத்ரா கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு சார். ஆனா இப்ப காணோம். அவன் மேல மோத கூடாது சார் பிரேக்கப் போட்டு இப்ப காணோம் சார். சார், யாருமே இல்ல சார். அதான் சார் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. ருத்ரா பார்த்தேன் சார், அவ கிராஸ் பண்ணி ஒண்ணுமே புரியலையே. சரி வாங்க, சீக்கிரம் போலாம். சரி சார். என்ன சார்? இன்ஜெக்ஷன் எங்க சார்? அம்மா என்னம்மா, ஊசி வாங்கிட்டு வரலனா ஏதாவது விபரீதம் ஆயிடுமாமா? இல்லம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சார் கிடைச்சதா சார்? சார் இல்ல சார். சார்,
என்ன சார் இங்கேயும் இல்ல? ஐயோ, எங்க சார் போச்சு? ஐயோ சார் பதட்டப்படாம பார்க்கலாம் சார். சார் பிரச்சனை மேல பிரச்சனை. சார் சார் இங்க இருக்கு இங்க இருக்கு. வாங்க சார் வாங்க சார் வாங்க. டாக்டர் எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரலையா? டாக்டர் டாக்டர் இதான் நீங்க சொன்ன மருந்தா? இதேதான் சார், இந்த மருந்து தான். அண்ணா என்னண்ணா ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு? ஒண்ணும் இல்ல. மாமா நீங்க வந்து சேர்ற வரைக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு மாமா. நல்ல வேலை சரியான நேரத்துல வந்துட்டீங்க. டாக்டர் என்னாச்சு? இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லங்க. இன்ஜெக்ஷன் போட்ட 24 ஹவர்ஸ்க்குள்ள ப்ளீடிங் சுத்தமா நின்றும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. என் வெண்ணிலவனை பார்க்கலாம்ல? தாராளமா பார்க்கலாம். டாக்டர் உங்க காரை சரி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம், வாங்க போலாம். ஓகே சார், வரேன் சார். கலை ஜனனி வா வா வெண்ணிலவை பார்க்கலாம். அண்ணே அன்னைக்காக நீங்க எப்படி துடிச்சீங்கன்னு பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா எங்களுக்கு புரியுது. முதல்ல நீங்க அண்ணிய பார்த்து பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நாங்க போய் பாக்குறோம். உங்க அன்புக்கு தடையா இருக்க நாங்க விரும்பல. போய் பாருங்க மாமா, போங்க. முத்து மாமா, முத்து மாமா, மாமா என்ன முத்து மாமா நீ குழந்தை மாதிரி ஏன் அழுவுற? இல்ல சந்தோஷத்துல ஒரு ஆளுங்க. ஆமா பயந்துட்டியா? நான் எதுக்கு பயப்படணும்? எனக்காக எனக்காக நீ ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கியே. என்ன காப்பாத்த நீ இருக்கும்போது நான் ஏன் முத்து மாமா பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? நான் பயந்துட்டேன். உனக்கு குழந்தைங்களுக்கு தான் ஆயிடுமோன்னு மனசுக்குள்ள மாதிரி முத்து மாமா, அந்த கருப்பண்ண சாமியா நம்ம வம்சத்தையே கட்டி காக்க நீ இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் வராது. நீ பயப்படாம இரு, சரியா? ஆனா உனக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு சத்தியமா நான் செத்து போயிடும். மாமா அப்படியெல்லாம் சொல்லாத முத்து மாமா. ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, என் வயித்துல வளர்ற வாரிசு ரெண்டையும் நல்லபடியா பெத்து உன் கையில கொடுப்பேன்னு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அந்த வாக்க தவற மாட்டேன் மாமா. அவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது. அப்படியா? மாமா இப்படி அழக்கூடாது மாமா. இங்க பாரு, நீ யாரு? என் முத்து மாமா. உன் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் நான் பார்க்கணும். சரி மாமா, நீ அழுதா நான் தாங்க மாட்டேன் மாமா. மாமா எனக்காக சரி மாமா. முடியல.
மாமா சரி மாமா, நீ அழுதான தாங்க மாட்ட மாமா, எனக்காக சரி மாமா. முத்து மாமா, உன் குரலை கேட்டதும் குழந்தைங்க ரெண்டும் உதைக்குது. கை வச்சு பாரு மாமா. காதை வச்சு பாரு மாமா. வெண்ணிலா, சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன் மாமா. என்னடா அழாம எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? அழாம தானே கொடுக்க சொன்னேன். சரி. உனக்கு மட்டும் கொடுத்தா எப்படி? அவங்க ரெண்டு பேரும் கோச்சுப்பாங்கல்ல. நான் எல்லாத்தையும் வர சொல்றேன். வெண்ணிலா நல்லபடியா குணமாயிட்டான்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அது வரைக்கும் ஏதாவது நடக்க கூடாதது நடந்துடுமோன்னு மனசுக்குள்ள அவ்வளவு பயந்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற அந்த பொண்ணு அந்த வீரபாண்டியாத்தா கைவிடல. அவளையும் காப்பாத்தி அவ வயித்துல இருக்கிற ரெட்டை குழந்தைங்களையும் காப்பாத்தி கொடுத்து கருக்காத்த அம்மனா மாறி அருள் புரிஞ்சுட்டா. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் கூட இதெல்லாம் புரிஞ்சுக்காம அப்படி இப்படின்னு பேசிட்டேன். சேச்சே, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதேந்திரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். இது எல்லாருக்கும் வர பயம் தானே. நீ நட்சத்திராவோட கல்யாணத்தை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்க, அவ்வளவுதானே? அதையெல்லாம் நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. இங்க பாருப்பா அர்ஜுன், கோயில் நிர்வாகிங்க கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கு வீரபாண்டி அம்மனுக்கு நடக்கிற சர்வ அலங்காரம், அபிஷேகம், அர்ச்சனை, அன்னதானம் இது எல்லாமே நம்ம குடும்பத்து சார்பாதான் நடக்க போகுது. வெண்ணிலாவை காப்பாத்தின அந்த ஆத்தாவுக்கு நன்றி சொல்ற விதமா பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சங்கு அபிஷேகம்னு மொத்தம் 27 வகையான அபிஷேகங்களையும் ஆத்தாவுக்கு நாம தான் பண்ண போறோம். அதனால கோயிலுக்கு வர பக்தர்களை கவனிச்சுக்கிற பொறுப்பை எல்லாருமே ஏத்துக்கோங்க. எல்லாம் சிறப்பா நடக்கணும், எந்த குறையும் இருக்க கூடாது. என்னம்மா நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லியா நாங்க செய்யணும்? இது பாருங்கம்மா, கோயில் விசேஷத்தை இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க, அசத்திடுறேன். அர்ஜுன் சாருக்கு அசத்துறதுக்கா சொல்லி தரணும்? மத்தவங்கள அசத்துறது தானே அவரோட வேலையே. ஏய், எல்லாம் இங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுல என்ன சார் இருக்கு? இது எல்லாமே நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான், யாருக்கும் தெரியாது. வேணா பாருங்க.
பாக்குறீங்களா? உன்கிட்ட பேசுறதுக்கு செவத்துல முட்டிக்க போறீங்களா? லவ்ல இதெல்லாம் சகஜம்தான். ஏய், அம்மா பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சொல்றாங்க, கவனி. ஆமா ஆமா, கவனிக்கலாம். அப்புறம் சந்தோஷத்தோட சந்தோஷமா இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷத்தை சொல்ல போறேன். நம்ம ஆனந்த் நட்சத்திராவோட கல்யாணத்துக்கு கல்யாண பத்திரிக்கை ரெடியா இருக்குன்னு பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து போன் வந்தது. மம்மி, எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு மம்மி. நம்பவே முடியல. நம்பி தாண்டி ஆகணும். நாம முயற்சி பண்ணது வீண் போகல.